36 இன்ச்சு சைஸு 1/4 கட்டிங், ஹைட்டு 14, ஷோல்ட்ரு 15.5, கையிறக்கம் 7, உண்டா 16, மேல் செஸ்ட்டு 36, பஸ்ட்டு 37, இடுப்பு 32, டாட் பாயிண்ட் 9 + 3. இப்போ இந்த அளவு பூரா எழுதிக்கிட்டேன். இது காமன் அளவு. இதுலேருந்து பிரித்து வர்ற அளவுகளை மறுபடியும் எழுதணும். இப்போ ஹைட்டு 14ன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே தையலுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நெக்குடைய டெப்த்து 10, ஷோல்ட்ரு 15.5. இப்போ ஷோல்ட்ரு 7.25, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா 8.1, 10/4 2.5 கழிச்சிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சரியாக 5.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே 2.25 சின்ன ஷோல்ட்ரு தையலோடு சேர்த்து 3 இன்ச்சு வச்சுட்டோம். 2.5 தான் கிடச்சிருக்கு. திருப்பி நம்ம 10 இன்ச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ மேலே 12ல் ஒரு பாகம் பாடியில் 3. அப்போ என்ன வந்திருக்கணும்? நமக்கு 2.25 கிடச்சிருக்கணும் இங்கே. அப்போ தானே ப்ளஸ் தைக்கும்போது 1/4 இன்ச்சு போக 3 இன்ச்சாக மாறும். ஆனால் நம்மளுக்கு 2.5 தான் கிடச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த 2.5 இங்கே 3 ஆக்கிக்கிறோம். நார்மலாக விகிதசம் அளவில் கிடச்சிருச்சுன்னா, பாடி ப்ரொபோர்ஷனேட்டில் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இங்கே சேர்த்துவோம். இது கம்மியாக கிடச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான டெப்த் இருந்துச்சுன்னா, ரவுண்ட் இருந்துச்சுன்னா விரிஞ்சு கொடுக்கறது சரியாக இருக்கும். ஷேப்பும் நல்லா வரும். அதே 5.5 இங்கே வச்சுக்கிறோம். இந்த இடத்துல 3 இன்ச்சுன்னா அதே 3 இன்ச்சு இங்கே. இதுக்கு ஒரு மார்க்கு. இந்த மார்க் அப்ராக்சிமேட் மார்க், அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கே சென்டர் வச்சுக்கிறோம். இங்கேருந்து ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி கிராஸ். இது ரெண்டுக்கும் மிடில் 5.5, 2.25, 3 இன்ச்சை கீழே இறக்கிக்கிறோம். இப்போ லூஸ் எவ்வளோ? 36 + 1.5 சேர்த்திக்கிறோம். டோட்டலாக வைக்க வேண்டியது 1/4ங்கிறனால இது 1.5 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்திக்கிறோம். 37.5. அப்போ 18.25, 18.25 பாதி 9.1. இது லூஸு. இடுப்பு 8, 3/4 இன்ச்சு சேர்த்து 8.25. இது ரெண்டுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் மார்க். இது அலவன்ஸ். இப்போ நமக்கு தேவையான 8 இங்கே வருதான்னு பார்க்கணும். இங்கே 1 இன்ச்சு வச்சுருக்கோம். 1 இன்ச்சு வச்சா இங்கே வருது. மேலே தையலுக்கு விட்டாச்சு. 7.25 தான் வருது. அப்போது இந்த 5.5ங்கிறது இப்போ இதில் 5.25 ஆகுது. ஏன்னா 1/4 தானே. அதனால் ஷோல்டரை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறங்கி வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 1 இங்கே வருது. ரவுண்டு இப்படி மாறுது. இப்போ 8 வருதான்னு பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக 8 வருது. இப்போது கரெக்ட். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம்.
ஸ்லீவுங்கிறது ஒன்று தான். அதனால் இதனுடைய ஃப்ரண்ட்டை பார்த்துடலாம், ஸ்லீவ் கூட கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா 1/3 சாரி சென்டர் கேப்பு 1/4 ரெண்டுக்குமே ஒரே ஸ்லீவுங்கிறதுனால இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை பார்த்துருவோம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 1/4 இன்ச் ஒரு புள்ளி பேக்கில் வச்சிட்டோம். இந்த ஒரிஜினல் மார்க்கில் இருந்து இப்போ நமக்கு தேவையான 9.25 புள்ளி 1, திருப்பி 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி இங்கே, இது இங்கே வந்துச்சு. 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி முன்பக்கம் வந்துச்சு, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி பின்பக்கம் போயிடுச்சு, அதாவது சைடில் போயிடுச்சு. 7 இன்ச்சு உயரம். இந்த நெக் மார்க்கு 1/4 இன்ச்சு உள்ளே இறங்கணும் கண்டிப்பாக. இப்போ நமக்கு ரவுண்டு இறங்கி ஏறும்போது ஸ்டிச் பண்ணும்போது வி அடிக்குதுங்கிற பிரச்சனை இருக்காது. அது வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். கொஞ்சம் நார்மல் மார்க்கு, இது ஆம்ஹோலுடைய மார்க்கு. நம்ம என்ன பண்ணுறோம், 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்து மிடில் செஸ்ட் 9, அந்த 9 தூக்கி 9ல் டேப் வச்சுக்கோங்க. நமக்கு தேவை பஸ்ட் வந்து 37, அப்போ 18.5, இப்போ 19 இன்ச்சு, அப்போ 9ல் ஒரு மார்க். சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த உள் மார்க்கில் இருந்து 3/4 இன்ச்சு, இப்படி போடும்போது எப்படி நெக்குக்கு இறக்குனீங்களோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் கீழே. நெக்குக்கு எப்படி உள்ளே இறக்குனீங்க அந்த மாதிரி இது ஆம் ஹோலில் வெளியில் இறக்கணும் லைட்டாக. நமக்கு தேவையான 8.25 இங்கே வந்துருச்சு ரவுண்டில். இப்போ அபெக்ஸ் பாயிண்ட்டு 9.5, 3 12.5, தையலோடு சேர்த்து 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இது அபெக்ஸ் பாயிண்ட்டு. இந்த ரெண்டுக்கு உண்டான அளவு 3.5, 1.25 வரணும். இப்போ நம்ம 1.5 மேலே வைக்கிறோம், 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கிறோம். 10ல் ஒரு பாகம் 3.25, 36க்கு 3.6, 3.25 வச்சுக்கலாம். அப்போ 4.1 நமக்கு டாட்டுடைய எவ்வளோ தூரம் தள்ளி வருதுங்கிற இந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து 4.1. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் மார்க் ஜாயின் பண்ணிக்கிறோம். இது அலவன்ஸு. இப்போ என்ன இருக்குது இதில் 6.25.1, 11.5 வருது. நமக்கு தேவை 8, 32ங்கிறனால ஒரு 8.25 பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு சேர்த்திக்கிறோம் அண்டர் பஸ்ஸில். அப்போ 8.25னா 11.5ல் 3.25 இன்ச்சு இருக்குது. 1.5.1, 1.5.1 இப்போ டிவைட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுக்கும் ஒரு மார்க். இப்போ நமக்கு தேவையான 8.25 இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். 5 இல்லை வரல, ஒரு புள்ளி தள்ளி போட்டுக்கோங்கல்ல. ஸ்கெட்ச் போட்டதில் மார்க்கரில் போட்டதில் ஒரு புள்ளி சேர்ந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு 8.25 வரும் இந்த இடத்துல.
இப்போ இது ரெண்டுக்குமான மார்க்கு. அதாவது இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அந்த பேஸில் இருந்தே வச்சு அது நேராக வரும்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் அது நேராக வராது. அதனால் நமக்கு இந்த மிடில் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து எங்கே வருதோ அதை மேட்ச் பண்ணிக்கணும். அதே போல் 4.75 2.25.1. அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். இதுலேயுமே இந்த டாட் வர இடத்துல கொஞ்சம் பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா சௌரியமாக இருக்கும். முக்கியமான வேலை. இப்போ நம்மளுக்கு தேவை 9.5 + 3 12.5 வரணும். நம்ம இங்கேருந்து வச்சு பார்த்துட்டு 9.5 12.5 இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். கிராஸில் 1/4 இன்ச் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்குது, சரியாக இருக்கும். எப்போவுமே இந்த கிராஸில் பெண்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம இந்த மார்க்லேயே பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே மேட்ச் பண்ணணும். 3.5 இது 3.5 இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது, அது மார்க்கில் தான் வருது. இங்கே போன பிறகு இது பெண்ட் இப்படி வந்துடும். நேராக எடுக்கக்கூடாது. சப்ளை பீஸில், அதாவது தையல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல, அதில் நேராக எடுக்கக்கூடாது. நேராக எடுத்தோம்னா மறுபடியும் சப்போஸ் லூஸ் பண்ணோம்னா பட்டியோடைய அளவு சைடு அதிகமாகிடும். அதனால் டெப்த் அப்படி நல்லா இங்கே ரொம்ப உள்ள குடஞ்சி வெட்டாமல் மேலால் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு இந்த டாட்டை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரவுண்ட் எடுக்கிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். நம்ம ஃபஸ்ட்டே ரவுண்ட் எடுத்துட்டோம்னா எல் மாதிரி ஆயிரும் தைக்கும்போது. அப்போ இது என்ன ரவுண்டு வேணுமோ அதுவே தானாக வந்துடும். இதான் பொசிஷன். நமக்கு 8.75 வேணும். கரெக்டாக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா. லைட்டாக ஒரு புள்ளி கிராஸ் பண்ண சொன்னோம், அதில் எச் ஆயிருமா அப்படின்னு டவுட்டு வரும். எச் ஆகாது. டைரெக்ஷன் தான் மாறி இருக்கு, ஆனால் அளவு மாறல. இந்த ஒரு புள்ளி கிராஸ் எதுக்குன்னா, இங்கே ஆம்ஹோல் அடிக்கிறது நம்ம இங்கே டெப்த்தாக கொண்டு வந்துடுறோம்ல. டெப்த்தாக கொண்டு வரும் பொழுது திருப்பி இது இப்படி ஏறிடும் மேலே. அப்போ ஆம்ஹோல் போடும்போது செட் ஆகாது, கை ஜாயின் பண்ணும்போது. அதுக்காக லைட்டாக பாயிண்ட் கீழே. இது பேக்கு, ஃப்ரண்ட்டு. அப்போ 1/4 1/3 விட என்ன மாற்றம் பண்ணியிருக்கோம், அதாவது சென்டர் கேப்போட என்ன மாற்றம் பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச்சு லூஸை டைரெக்டாக பாடியில் ஜாயின் பண்ணி அதை 4 டிவைடு பண்ணி இங்கே வச்சுருக்கோம். 9.25.1 வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு வெட்டும் பொழுது திருப்பி இங்கேருந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அதிகமாகவும் முன்பக்கத்துக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அதிகமாகவும் வச்சுருக்கோம். டாட் போடும்போது அது வந்து செட் ஆகிக்கும். அதே போல் இப்போ இந்த ஆம்ஹோல் கிராஸில் லைட்டாக கீழே இறக்க சொன்னது ரெண்டுக்குமே, சென்டர் கேப்புக்கும் இதே பண்ணிக்கலாம். நீங்கள் 1/4 இதே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சின்ன சேஞ்சு தான் அதிலிருந்து. லூஸை எப்படி நம்ம பிரிக்கணுங்கிறது. இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி வளர்ந்து வரும். நம்மளுடைய கழுத்து ரவுண்டு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதனுடைய கப் ஷேப் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், இந்த டோட்டல் ரவுண்டு. அப்போ இது பெரிய செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, இடுப்புக்கும் சென்டர் செஸ்ட்டுக்கும் வித்தியாசம் அதிகமாக உள்ளவங்களுக்கு இது நம்ம பண்ணலாம். அப்புறம் பட்டி ஆஸ் யூஷுவல் தான். நம்மளுக்கு எப்படி சென்டர் கேப்புக்கு பண்ணோமோ அதே மாதிரி இங்கேருந்து அளந்துக்கிறோம். இங்கேருந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளியில் அளந்துக்கிறோம். 3.5 இன்ச்சு வருது. அப்போ இது 3.5 இன்ச்சு பட்டி. அப்போ உயரம் 14. நம்ம மேலே தையலுக்கு விட்டுட்டு இங்கே அண்டர் பஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம், 11. அப்போ ப்ளஸ் 3 இன்ச்சு சேர்த்திக்கணும். அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் 3, பேக்கில் 3.5. இவ்வளோதான்.